This will be your opportunity to bear witness. லூக்கா 21:13. எனக்கு நீங்கள் சாட்சியாயிருப்பதற்கு இவை உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, வேத சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து, டெட்ரோலியன். சாங்குவினும் மார்த்திரும் செமன் கிறிஸ்தியானோரும். The blood of martyrs, the seed of the church. ஆகவே எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேத சாட்சிகள் தங்கள் இரத்தத்தை சிந்துகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு திருச்சபை வளமாக பெருகும். The martyrs were bound, jailed, scourged, raked, burned, rent, butchered, and they multiplied. St. Augustine. வேத சாட்சிகளின் துன்பங்கள் கைது, சிறை, கசையடி, எரிக்கப்படுதல், தலைவெட்டப்படுதல், எனினும் அவர்கள் எண்ணிக்கை பெருகிற்று. இந்த அச்சுறுத்தல்கள், பயமுறுத்தல்கள் இவைகள் எல்லாம் எதற்காக? இனி யாரும் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது, கிறிஸ்து என்ற பெயர் இருக்கக்கூடாது என்றுதான் நீரோ மன்னனும் சரி, அவனை சார்ந்த கொடுங்கோல் மன்னர்களாக ஆட்சி புரிந்தவர்கள் அரக்கத்தனமாக செயல்பட்டதுதான் வேத கலாபனை காலம், ஆதிகால திருச்சபை. இந்த திருச்சபை துவக்கத்திலே 300 ஆண்டுகள் இரகசிய திருச்சபையாக, பாதாள திருச்சபையாக, அண்டர் கிரவுண்ட் சர்ச் என்று வெளியிலே பகிரங்கமாக ஆராதனையோ வழிபாடோ அல்லது தங்களை கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொள்ளவோ எந்த விதமான சுதந்திரமும் இல்லை. மாறாக பயத்தை விளைவித்தார்கள். அதனால் கிறிஸ்துவம் மாண்டு போயிற்றா, அழிந்து போயிற்றா, 300 ஆண்டுகள் ஆயிற்றே, எல்லாம் முடிந்துவிட்டனவா? இல்லை, திருச்சபை வளர்ந்தது. சிறுவர் முதல் பெரியவர் வரை ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அதில் உறுதியோடு இருந்தனர், சான்று பகர்ந்தனர். தங்கள் வாழ்வு போனாலும் விண்ணக வாழ்வு உண்டு என்று உறுதிபட நம்பினார்கள். St. Jose Maria Escrivá quotes, Christian life consists of the most beautiful war of peace and love. All roses have thorns, and the way to heaven is not without difficulties and obstacles. அமைதியும் அன்பும் என்ற அழகிய போரை தன்னகத்தே உள்ளடக்கியது கிறிஸ்துவ வாழ்வு. ரோஜா மலர்கள் முட்களை கொண்டது போல விண்ணக வழியில் துன்பமும் தடையும் உண்டு. எல்லா விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், எதிர்ப்புகள், சவால்கள் இவைகளை எல்லாம் சமாளிக்க வேண்டும், இவைகளை எல்லாம் தாங்க வேண்டும். இவைகள்தான் சிலுவைகள். இந்த சிலுவை வழியாக மகிமை பெற வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவத்தினுடைய தத்துவம். Perseverance in its maximum degree is accomplished at the cross. Patience decisively contributes to understand that the cross is well before pain, essentially love. விடாமுயற்சி சிலுவையில் சங்கமம். பொறுமை சிலுவையின் வலியை விட அன்பை அதிகம் உணரும். உதாரணத்திற்கு ஆர்டபான் என்ற 4வது அரசனை நாம் உதாரணமாக கொள்ளலாம். 3 அரசர்கள் குழந்தை இயேசுவை தேடி வந்தார்கள். யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறாரே, எங்கே? அவரை காண வந்தோம், அவரை வணங்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம் என்று சொன்ன பொழுது ஏரோது மன்னன் நயவஞ்சகமாக அவர்களிடம்
அந்த அரசனை பற்றி தெரிந்து கொள்கிறான், அரசனை தொலைப்பதற்காக. வெள்ளை உள்ளம் படைத்தவர்கள், அனைத்தையும் நல்லதாக நினைப்பவர்கள், அரசனுக்கு தெரிந்திருக்காதா தன்னுடைய நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய இந்த பெரிய மகானை பற்றி என்று நினைத்து வந்தார்கள். ஆனால் அவனுடைய உள்ளமோ இருண்டிருந்தது. இந்த அரசனை ஏற்றுக்கொள்ள அல்லது அந்த அரசனை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி எருசலேமில் சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளை கொன்றான். 3 அரசர்கள் தங்கள் குறிக்கோளை நிறைவேற்றினார்கள். மறுபடியும் விண்மீன் அவர்களுக்கு வழிகாட்ட இயேசுவை கண்டு தண்டனிட்டு வணங்கி அரசனுக்குரிய தெய்வத்துக்குரிய ஒரு பலிக்குரிய பொருட்களை காணிக்கையாக கொடுத்தனர் என்றெல்லாம் நாம் அறிவோம். அறியாதது என்ன, 4வது ஒரு அரசனும் இந்த அரசனோடு சேர்ந்து வந்தான். வழியிலே யாருக்கெல்லாம் உதவி தேவையோ உதவியை கொடுத்தான், பொருளை கொடுத்தான், நேரத்தை கொடுத்தான், வாழ்வை கழித்தான். அதிக நாட்கள் இந்த தொழுநோயாளர்கள் வாழ்ந்த பகுதியிலே வாழ்ந்து தன்னுடைய வாழ்வை அவர்களுக்கு ஈந்தான். இறுதியாக இந்த அரசனுக்கென்று வைத்திருந்த ஒரு விலையுயர்ந்த கோமேதக மணியை, ஒரு கல்லை, ஒரு பெண்ணின் விடுதலைக்காக, அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக அதையும் கொடுத்தான். எதுவும் இல்லை கையில். 33 ஆண்டுகள் கழித்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்துவை அவன் சந்திக்கும்போது சொல்வான், நான் அரசனை தேடி வந்தேன், என் வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் ஆயின இங்கு வந்து சேர, ஆனால் அரசனை காணாமல் நான் இருக்கின்றேனோ, இறந்து விடுவேனோ என்ற பொழுது அசரை வாக்கும் அவன் கையில் 2 துளி கண்ணீர் துளிகள் விழுந்தன. சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தாய், அங்கெல்லாம் என்னை கண்டு வந்தாய் என்று இயேசு கூறுவார். விடாமுயற்சி சிலுவையில் சங்கமம். கல்வாரி மலையிலே அவனை கொண்டு வந்து சேர்த்தது. பொறுமை சிலுவையின் வலியை விட அன்பை அதிகம் உணரும். இந்த வலிகளை எல்லாம், வேதனைகளை எல்லாம், பிரச்சனைகளை எல்லாம் அவன் பிறருக்காக, பிறர் அன்புக்காக தாங்கிக் கொண்டான். ஆகவே அவன் தினம் தினம் கிறிஸ்துவை சந்தித்து வந்தான் என்பதுதான் அந்த உதாரணம். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிகொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. சங்கீதம் 27:14. எனவே இந்த இறுதி வாரத்தில், திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரம், வரும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் கிறிஸ்து பிறப்பு வருகைக்காக நாம் தயாரிக்கின்ற காலமாக அமையும். புதிய திருவழிபாட்டு ஆண்டு ஆரம்பமாகும். இந்த இறுதி காலத்தில் நாம் கிறிஸ்துவை தினம் தினம் சந்திக்கின்றோம். ஆராதனையின் பொழுது மட்டுமல்ல, வழிபாடுகளில் மட்டுமல்ல, ஜெபத்தில் மட்டுமல்ல, எங்கெல்லாம் கிறிஸ்துவுக்காக என்னுடைய இதயம் இளகுகிறதோ, உருகுகிறதோ, அல்லது இரக்க செயல்களை செய்ய உந்தி தள்ளப்படுகின்றேனோ, அப்பொழுது கிறிஸ்துவை நான் சந்திக்கின்றேன். ஜெபம் முழந்தால் இருப்போம். Lord Jesus Christ, by your atoning death on the cross, you have redeemed the world. Fill me with joyful hope, courage and boldness to witness the truth of your love for sinners and your victory over the powers of sin, Satan and death. ஆண்டவராகிய இயேசுவே, உம் சிலுவை மரணத்தால் உலகை மீட்டீரே. மகிழ்ச்சியாலும் நம்பிக்கையாலும் எமை நிரப்பி தைரியமுடனும் திடமுடனும் பாவிகள் மீதான உமது உண்மை அன்புக்கும் பாவத்தையும் சாத்தானையும் மரணத்தையும் வென்ற உம் வல்லமைக்கு சான்று பகர்வேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எமக்கு கொடுத்த
பெரிய கொடையாம் விசுவாசத்திற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த விசுவாசத்தை கொடுப்பதற்காக எம் நாட்டிற்கு வந்த வேத போதகர்கள், எமக்கு வேதத்தை சொல்லிக் கொடுத்த அருட்திரு தந்தையர்கள், வேதியர்கள், ஆசிரியர்கள், எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், இவர்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஞானம், நற்போதனை, நல்லொழுக்க கட்டுப்பாடு, நெறிமுறைகள், இவைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். இவைகள் எங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் சுமையையும் கொடுப்பதை போல தோன்றினாலும் இவைகளெல்லாம் எம்மை வழிநடத்த எடுக்கப்பட்ட முயற்சிகள் என்பதை மனதார ஏற்றுக்கொள்கிறோம். எவ்வாறு தங்கம் நெருப்பிலிடப்பட்டு புடமிடப்படுகிறதோ அவ்வாறே எங்கள் வாழ்வு இந்த சோதனை வேதனை பிரச்சனைகளினால் புடமிடப்பட்டு நல்ல அனுபவங்களை பெற்று இதன் வழியாக நாங்கள் என்றும் உமக்கு சான்று பகர்பவர்களாக உயிர்த்த கிறிஸ்துவின் ஆற்றல் எங்களுள் செயல்பட்டு கொண்டிருப்பதாக நாங்கள் சான்று பகரச் செய்திருளோம். இந்த சான்றின் வழியாக உம்மை பிறருக்கும் கொடுக்கக்கூடிய வகைகளிலே எங்கள் சொல், செயல், சிந்தனை அனைத்தையும் ஆட்கொண்டருளும். கிறிஸ்து அரசரின் திருவிழாவாக கடந்த ஞாயிறு கொண்டாடினோம். நீரே எம் அரசர், நீரே எம் ஆண்டவர், நீரே எம் நண்பர், தோழர், கரம்பிடித்து வழிநடத்தி செல்கின்ற தேவன் என்பதை உணர்ந்து நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து எம்மை வழிநடத்தியருளும், இன்னும் உறுதிப்படுத்தியருளும். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற புனித சின்னப்பரின் மனநிலையை எங்களுக்கு தாரும். இந்த வல்லமையான நேரத்தில் எம்மோடு சேர்ந்து செபித்து கொண்டிருக்கின்ற, ஆராதித்து கொண்டிருக்கின்ற ஊடகங்களின் வாயிலாக எண்ணில்லாத மக்கள் செபிக்கின்ற ஜெபம், அவர்கள் இருக்கின்ற நிலையிலேயே இதை கொடுக்கின்ற இந்த வாய்ப்புக்காக, இந்த ஊடகங்களின் வழிவகைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். தடைகள் பல வரினும் இன்னும் பல வகையான இடைஞ்சல்கள் இன்னல்கள் மத்தியிலும் தொடர்ந்து இப்பணி செயல்பட தேவரீதாமே ஆசீர்வதித்திருளும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.